வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 5 minutes நோ மேக்கப் எடிஷன் தான் பார்க்கலாம். இதுதான் என்னோட எவ்ரிடே கோ டு மேக்கப்னு சொல்லுவேன். ரொம்பவே ஈஸியாக நம்ம சீக்கிரமாக மேக்கப் முடிச்சிடலாம். அதுவும் பெருசாக மேக்கப்பே போடாமல் அழகாக நேச்சுரலான ஒரு ஃபினிஷில் சும்மா க்ளோ ஆகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மாய்ஸ்சரைசர் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டேன். என்னோடய சன்ஸ்க்ரீன் ரொம்பவே ஒயிட் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாவே நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் எல்லாமே உங்கள் கழுத்து, காது எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு சேமான ஒரு டோனில் தெரியும். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லிப் பாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதிகமாகவே லிப் பாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம லிப்ஸ்டிக் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகாது. டாஸ்லரோட இந்த ப்ரௌன் கலர் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் சூப்பராகவே செட் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும், ஆனால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேடை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதை பண்ணிட்டோம். இப்போ மெயினான திங்கே இப்போ தான் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ப்ளஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ளஷை யூஸ் பண்ணலாம். ப்ளஷ் இல்லைனா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அதோட வேஸ்லினை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேஸ்லின் இல்லைனா லிப் க்ளாஸ் எது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்கள் லிப் பாம், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உங்கள் சீக்ஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி உங்கள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுறப்போ உங்கள் லிப் ஷேட் அண்ட் உங்கள் சீக்ஸ் ஒரே கலரில் இருக்கிறப்போ உங்களுக்கு நேச்சுரலாக வந்து அந்த ப்ளஷ் வர மாதிரி நேச்சர் ஃபினிஷில் இருக்கும். அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கேமராவில் கூட அவ்வளோ அழகாக தெரியல, பட் நேரில் பார்க்குறப்போ இது சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின்னாக அப்படி இதுவான மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஐப்ரோ பென்சில் பற்றி. மார்ஸோட ஐப்ரோ பென்சில் தான் இது. ஒரு சைட் ப்ரஷ், இன்னொரு சைட் பென்சில் இருக்கும். மற்ற பிராண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதே இந்த மார்ஸோடது தான். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ப்ரௌன் ஷேடுன்றதுனால நம்ம எவ்வளோ திக்காக போட்டாலும் நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது. எப்பயுமே நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ பவுட்ரு இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ரௌன் ஷேடில் வாங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பிளாக்கில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து டார்க்காக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு நேச்சுரல் லுக்கில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதை ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற 2 முடியை வந்து முன்னாடி இழுத்து விட்டோம்னா நம்மளோட லுக் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். பட் இருந்தாலும் என் ஃபேஸில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்ஃப்யூம், சூப்பரான பர்ஃப்யூம். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பர்ஃப்யூமை எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு இந்த பர்ஃப்யூமை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பிராண்டில் இருக்கிற நிறைய ஃப்ளேவர் இருக்குது. எனக்கு வந்து என்னென்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னா, இது வரைக்கும் நான் 4-5 ஃப்ளேவர் தான் இந்த பிராண்ட்லேயே பார்த்துருக்கேன். அதில் 3 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெண்ணிலா அண்ட் க்ரஷ், இன்னொன்று வந்து ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருந்தது. பட் 3மே சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு எப்படி பிடிக்குன்றது வந்து அந்த ஃப்ளவர் ஸ்மெல்லு, வெண்ணிலா ஃப்ளேவர் ஸ்மெல்லு அண்டு ஃப்ரூட் ஸ்மெல்லு இந்த மாதிரிலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதை மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அப்புறமேட்டு பொட்டு வச்சுட்டு என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா காஜல் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. யூஸ்வலாக காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். காஜல் யூஸ் பண்ணி இந்த லுக்கை முடிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்